Alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah Muhammad ibn Abdillah wa ala alihi wa sahbihi wa sallim wa ba'd. Fa'udhu billahi minas shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Ahasiba an-nasu an yutraku an yaqulu amanna wa hum la yuftanun. وَلَقَدْ فَتَنَّا الَّذِينَ مِنْ قَبْلِهِمْ فَلَيَعْلَمَنَّ اللَّهُ الَّذِينَ صَدَقُوا وَلَيَعْلَمَنَّ الْكَاذِبِينَ. சதக்கல்லாஹுல் அலீம். மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிக்கிறதுக்காக வேண்டி சில சிரமங்களை கஷ்டங்களை ஏற்படுத்துறான். சோதனை மூமின்களுக்கு தான். ஈமான் அல்லாதவர்களுக்கு சோதனை கிடையாது, அது ஒரு தண்டனை. யார் ஈமானோட செயல்படுகின்றார்களோ அவர்களை சோதித்து பார்க்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சுன்னத்து. காரணம், அவர்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்துறதுக்காக வேண்டி. இதனால தான் குர்ஆனில் சூரா அல் அன்கபூத் 3வது ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கேள்வியை விடுக்கிறான். அஹஸிபன் நாசு ஐ யுத்ரகு ஐ யகூலு ஆமன்னா. மனிதர்கள் அவர்கள் ஈமான் கொண்டு விட்டார்கள் என்பதற்காக வேண்டி விட்டுவிடப்படுவார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களா? வஹும் லா யுஃப்தனூன். அவர்களை சில குழப்பங்களுக்கு, ஃபித்னாக்களுக்கு, சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட மாட்டார்கள் என்றும் நினைத்து கொண்டிருக்கிறார்களா? ரெண்டு விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க கேள்வியாக இருக்கிறான். ஈமானுக்கு பின்னால நாங்க அவங்கள விட்டு விடுறது இல்லை. ரெண்டாவது, அவங்கள நாங்க ஃபித்னாவுல ஆக்குவோம் என்று இந்த ஆயத் சொல்லுது. வலக்கது ஃபத்தன்னல்லதீன மின் கப்லிஹிம். அவர்களுக்கு முன்னால வந்தவர்களையும் நாங்க சில குழப்பங்கள்ல ஆக்கினோம். ஃபலயஅலமன்னல்லாஹல்லதீன ஸதகு வலயஅலமன்னல் காதிபீன். சோதனையில் ஆக்கிறதுக்கு காரணம் இவர்களில் உண்மையாளர்கள் யார், பொய்யர்கள் யார் என்கிறதனை பரிசீலனை செய்வதற்காக வேண்டி. இப்படி சோதிக்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நல்லடியார்களோட செய்கிற காரணம் அவர்களை மிகவும் சமீபமாக்கி அவர்களுக்கு அந்தஸ்துகளை வழங்குறதுக்காக வேண்டி. அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும். இந்த இடத்துலையும் அல்லாஹ் லியபுலுவக்கும், உங்களை சோதிக்கிறதுக்காக வேண்டித்தான் ஹயாத்தும் மௌத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறதுன குறிப்பிடுறார். அதிலும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, அந்த சோதனையில ஆகவும் சிறந்த நல்ல அமல் உங்களில் யாரு செய்கிறீர்கள் என்கிறதனை பார்ப்பதற்கு. இப்படி எங்களுடைய இந்த சோதனைக்குரிய வாழ்க்கையில நாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளுக்கு முதலுரிமை கொடுப்போம் என்றால் சோதனை நீக்கப்படும். அதன் பின்னால இந்த உலகத்துல யாரு சேர்ந்தாலும் எந்த விதமான சோதனைகளையும் யாருக்கும் செய்துவிட முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுடைய அனைத்து விடயங்களையும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் அடியார்கள் மீது அன்புள்ளவர்களாகவும் இருக்கிறான். அஜபன் லி அம்ரில் முஃமின். இதனால ஈமான் என்ற பாக்கியம் கிடைக்கப்பட்டதன் பின்னால முமின் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அந்த மனிதனுடைய எல்லா விடயங்களும் அதிசயமானது, ஆச்சரியமானது. இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு ஹைர். அவனுடைய அனைத்து விடயங்களும் அவனுக்கு நலவானது தான். அது நல்லதாக இருந்தாலும் சரி, அவனுக்கு கெடுதி போல விளங்கினாலும் சரி, முஃமின் என்ற வர்ணனைக்குள்ள அவன் வந்துட்டான் என்றால், உண்மையான ஈமான அவன் அகத்துல சுமந்து தன்னுடைய உடல் உறுப்புகளால வெளிப்படுத்தக்கூடிய நேரத்தில் அவனுக்கு அனைத்துமே நல்லவாகத்தான் இருக்கும். வலைசதாலிக்கல் அஹதின் இல்லாலில் முஃமின். இந்த நன்மாராயம் மூமினை தவிர வேற யாருக்கும் கிடைக்க மாட்டாது. இன் அசாபத்ஹு சர்ரா ஷக்கர. மூமின் என்கிறவன் அவனுக்கு இன் அசாபத்ஹு சர்ரா, அதாவது ஒரு சந்தோஷமான நிலைமை ஏற்பட்டால், அவனுக்கு விருப்பமான விஷயங்கள் நடக்கும் பொழுது ஷக்கர, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான். ஃபகான கைரல் லஹு, அது அவனுக்கு சிறந்ததாகவே இருக்கும். அதில் எந்த விதமான ஷர்ரும் இருக்க மாட்டாது. நலவே நலவு.
வைன் அசாபத்து தர்ரா, அவனுக்கு ஏதேனும் ஒரு கெடுதி ஏற்பட்டால் சபர, பொறுமை கொள்வான். ஃபக்கான ஹைர் அல்லஹு, அப்படி பொறுமை கொள்வது தான் அவனுக்கு ஹைர், சிறந்தது என்று ஹதீஸ்ல, சஹீஹான ஹதீஸ்ல, சஹீ முஸ்லிம்ல பதிவாக்கப்பட்டு இருக்குது. சஹீ புகாரிலையும் ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் வந்திருக்குது, மை யுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஸிப் மின்ஹு. ஒன்று நாங்க படிக்கிறது அடிக்கடி, மை யுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அதே மாதிரி மை யுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஸிப் மின்ஹு என்றும் ஹதீஸ் வந்திருக்குது. இது புகாரியுடைய ஹதீஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்காவது நலவ நாடினால், ஒன்று நாங்க படிச்சிருக்கிறது யுஃபக்கிஹு ஃபித்தீன், அவரை தீனில விளக்கமுள்ளவராக ஆக்கிடுவார். இங்க சொல்றது மை யுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஸிப் மின்ஹு, அல்லாஹ் யாருக்காவது நலவு நாடினால் அவனுக்கு ஒரு சோதனையை ஏற்படுத்துவான். எனவே சோதனை என்கிறது நலவுக்காக என்கிறது நாங்க மறந்துவிடக் கூடாது. அந்த சோதனையுடைய நேரத்தில் ஈமானோட செயல்படணும். ஈமான் இல்லாத நிலைமையில அவைகளை இழந்து யாரு செயல்படுறாங்களோ அவங்க அதுல ஃபெயில் ஆகிடுவாங்க. இதனால தான் ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியதாக, இன்ன இظமல் ஜஸாஇ மா இظமில் பலாஇ, ஆக பெரும் பிரம்மாண்டமான கூலி பிரம்மாண்டமான சோதனையுடன் தான் இருக்கிறது. யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரம்மாண்டமான கூலி கொடுக்க போறானோ அவர்களுக்கு பெரும் சோதனைகள் இருக்கிறது. இன்னல்லாஹ இதா ஹப்ப கௌமன் இப்தலாஹும், அல்லாஹ் ஒரு கூட்டத்தை விரும்பினா அவர்களை சோதிப்பான். ஃபமன் ரதிய ஃபலஹு ரிதா, யாரு அந்த சோதனையை ஏற்று பொருந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்குது. வமன் சஹித ஃபலஹு சஹ்து, யாருக்கு அதனை பொருந்து கொள்ள முடியாமல் வெறுப்படைகிறார்களோ கோபம் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறது. நோய்களும் அல்லாஹ்வுடைய சோதனை தான். இதனால் அல்லாஹ் பாவங்களுக்கு பரிகாரம் கொடுக்கிறான், அடியான பரிசுத்தப்படுத்துகிறான், தவறுகள் குறைபாடுகளிலிருந்து அல்லாஹ் மீள்விக்கிறான். சிலருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஃபாரா கொடுக்கிறதுக்கு உண்டான எதுவும் இல்லாத பட்சத்தில், அதாவது சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பாவங்கள் இருக்குது என்றாலும் அந்த பாவங்களுக்கு பரிகாரம் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லாத பொழுது ஃபயப்தலிஹுல்லாஹு பில் மரதி, அல்லாஹ் அவரை லித்தஸ்ஃபியத்திஹி பரிசுத்தப்படுத்துறதுக்காக வேண்டி நோயை கொண்டு சோதிக்கிறான். அவர் அந்த நோயின் பொழுது பொறுமை கொண்டு நலவை நாடுவார் என்றா, புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் வந்து இது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹஸனின் வலா அதன் வலா கம்மின் ஹத்த ஷௌகத்து யுஷாக்குஹா. ஒரு மூமினுக்கு சில கஷ்டங்கள், பிரச்சனைகள், கவலைகள், சஞ்சலங்கள், துக்கங்கள் ஏற்படுது. எதுவரைக்கும் என்றால் ஒரு முள்ளு அவருக்கு தைத்து விடுது. இவைகள் எல்லாதும் பொழுதும் அல்லாஹ் அதன் மூலமாக அவருடைய பாவங்களுக்கு பரிகாரம் கொடுக்கிறான். ஒரு மோமின் அவருக்கு முள்ளு தைத்தாலும் கூட அதுக்கு ஒரு பரிகாரம் கிடைக்குது. ஆனா ஈமானுடைய நிலைமையில அவைகள் நடக்க வேண்டும். ஃபமா யப்ரஹுல் பலாஉ பில் அப்தி ஹத்தா யத்ருகஹு, ஒரு அடியானுக்கு பலா என்ற சோதனை இருந்து கொண்டே இருக்கும். அவரு சில பொருத்தமற்ற விஷயங்களை விட்டு விடும் வரைக்கும் அவர் பூமியில நடப்பாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதியில அவரை எந்த அளவுக்கு பரிசுத்தப்படுத்தி விடுவான் என்றால், வமா அலைஹி ஹதீஅத்துன், அவருக்கு எந்த விதமான பாவம் இல்லாத அளவுக்கு ஆக்கி விடுவான். மா யஸாலுல் பலாஉ பில் முஃமின் வல் முஃமினதி ஃபீ நஃப்ஸிஹி வ வலதிஹி வ மாலிஹி ஹத்தா யல்கல்லாஹ தஆலா, ஒரு மூமினான அடியானுக்கு சோதனை இருந்து கொண்டே இருக்கும். மூமினான பெண்ணுக்கு சோதனை இருந்து கொண்டே இருக்கும். அது அவர்களுக்குள்ள அவர்களுடைய நஃப்ஸுல ஏற்படக்கூடிய சோதனையா இருக்கலாம்.
வலதிஹி பிள்ளையில ஏற்படக்கூடிய சோதனையா இருக்கலாம், மாலிஹி அவருடைய பணத்துல செல்வத்துல ஏற்படும் சோதனையா இருக்கலாம். இப்படி சோதனைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஹத்தா யல்கல்லாஹ தஆலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சந்திக்கும் வரைக்கும் இறுதியில் அவர் எந்த விதமான குறைபாடும் இல்லாதவராக வமாலேஹி ஹத்தியாத்துன் அல்லாவை சந்திப்பார் என்று ஹதீஸில் பதிவாக்கப்பட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சோதனைகளின் பொழுது அவனை மறந்து விடாமல் செயல்படுத்துறதுக்கு எங்களுக்கு கிருபை செய்யணும். காரணம் என்னண்டா, ஒரு ஜனாசா ஒன்று விழுந்துட்டால் அதுவும் ஒரு சோதனைத்தான், நெருக்கமானவர்களுக்கு துன்பம். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நேரத்துல கண்ணத்துவல்ல அடிச்சு கொள்றது, ஆடைகளை பிச்சு கொள்றது, சில மோசமான வார்த்தைகளை சொல்லி ஒப்பாரி வைக்கிறது, இவைகள்லாம் பெரும் பாவங்கள். இந்த சோதனையின் பொழுது யாரு ஜாஹிலிய பழக்கங்களை கைவிட்டு இஸ்லாமிய நடைமுறைகளை கடைபிடிப்பாங்களோ அவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான். யார் அந்த ஜாஹிலியத்தினுடைய விடயங்களை செய்வார்களோ அவர்களை அல்லாஹ் பாவிகளாக மதிக்கிறான். மட்டுமல்ல, அவர்கள் தௌபா செய்யாமல் மரணித்து விட்டார், அல்லாஹ்வுடைய சாபமும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டீர்கள். இதனால மார்க்கத்துடைய விடயத்துல ரொம்பவும் அழகானதை பின்பற்றது, அழகானதை செய்யறது எங்க எல்லோருக்கும் கடமையாக்கப்பட்ட விஷயம். இன்றைக்கு நாங்க சூரத்து நிசாவுல ஓதக்கூடிய 125வது ஆயத்தும் எங்களுக்கு இந்த விடயங்களை உணர்த்துது. வமன் அஹ்ஸனு தீனன் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி, அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னை அடிப்பணிய செய்து அல்லாஹ்வுக்காக வேண்டி யாரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்றாங்களோ அவங்கள விட அழகான மார்க்கமுடையவர்கள் யார் என்று அல்லாஹ் இங்க ஒரு கேள்வியை கேட்கிறார். சில தஃப்சீர்கள்ல எழுதப்பட்டு இருக்குது, இன்னைக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள பற்றி அல்லாஹ் இந்த கேள்வியை விடுத்திருக்கிறான் என்று. அதாவது மார்க்கத்துல அவங்கள போல சிறந்தவர்கள், நபிமார்களுக்கு பின்னால் உண்டான மனிதர்களில் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை போல மார்க்கத்துல சிறந்தவர் யாருமே இல்லை. தன்னை தானே சம்பூர்ணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக வேண்டி சரண்டர் ஆக்கியவர், அடிப்பணிய செய்தவர். அதனைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க வமன் அஹ்ஸனு தீனன் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி, அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னை சம்பூர்ணமாக அதன் பக்கம் திருப்பிக் கொண்டு அடிப்பணியக்கூடியவர். வஹுவ முஹ்ஸினுன், அவர் நல்ல விடயங்கள்ல ஈடுபடுறார், இஹ்சானோட செயல்படுகிறார், நல் உபகாரத்தோட பணிபுரிகிறார், அல்லாஹ்வுக்காக வேண்டி அனைத்தையும் நடத்துகிறார். வத்தப மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, அத்துடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய எந்த விதமான வலைசலும் இல்லாத ஹனீஃபான மார்க்கத்தை அவர் பின்பற்றுகிறார். வத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார் என்றால் அவர்களை அல்லாஹ் நண்பனாக ஆக்கி கொண்டான். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றி முஹ்ஸினான நிலைமையில், நல்லுபகாரம் செய்யக்கூடிய நிலைமையில் நல்லவராக வாழக்கூடி வாழ்ந்து தன்னை தானே சம்பூர்ணமாக அல்லாஹ்வின் பக்கம் திருப்பி அடிப்பணைய செய்து கொண்டவரை விட மார்க்கத்தில் ரொம்ப அழகானவர் யார் இருக்கிறார்? இவரை தவிர வேறு யாருமே மார்க்கத்தில் அழகானவர் அல்ல என்கிறதுன்னு சொல்லி காட்டுற. இங்க ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுற்றி காட்டி அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுமாறு எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறார். அத்துடனே அந்த முஹ்ஸினானவர்களுக்குத்தான் அந்த ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கம் பயனளிக்கும் என்கிறதனையும் சொல்லியிருக்கிறான். இந்த முஹ்ஸின் என்ற வார்த்தை இஹ்சான் என்ற வார்த்தையில இருந்து தான் வந்திருக்குது. அல்லாஹ்வை நாங்க பார்க்காவிட்டாலும் கூட அவன் எங்களை பார்க்கிறான் என்ற நினைவுல நீங்க உங்களுடைய இபாதத்துகளை செஞ்சு வாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எங்களால பார்க்க முடியாவிட்டாலும் கூட அவன் எங்களை பார்க்கிறான் என்ற சிந்தனையில வாழக்கூடியவர் தான் உண்மையான முஹ்ஸின் என்கிறதுக்கு ஹதீஸுடைய விரிவுரைகள் கூறப்பட்டிருக்கிறது. ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மார்க்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உபதேசித்த இந்த தீனுல் இஸ்லாத்துக்கு மிகவும் சரியான ஒற்றுமையான மார்க்கம். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
கொடுத்த அந்த மார்க்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மார்க்கத்துக்கு அந்த அளவு ஒற்றுமையானதாக இருக்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தையோட தான் அது ரொம்பவும் ஒற்றுமையாக துணை போகுது. ஹதீஸ்ல வந்து ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஏராளமான சொத்துகள், செல்வங்கள், பணியாளர்கள், அடிமைகள் ஓட பெரும் செல்வந்தர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. பெரும் பெரும் ஆட்டு மந்தைகள் அவங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கு காவலுக்கு போடப்பட்டு இருந்த நாய்கள், அவைகளுக்கு தங்க சவடிகள் கழுத்துல போடப்பட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு பெரும் சொத்து செல்வம் உடையவங்களாகத்தான் இருந்தாங்க. இதனால தான் நாங்கள் ஸலவாத்துல கூட கமா பாரத் அலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பரக்கத் செஞ்சதை போலன்னு சொல்லி கேட்கிறோம். தீனிலையும் துனியாவிலையும் ஆஹிராவிலையும் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பெரும் பரக்கத்துடையவங்க. எந்த அளவுக்கு துனியாவுடைய சொத்து செல்வங்கள் அவருடைய சில காவலுக்கு வைக்கப்பட்டிருந்த நாய்களுடைய கழுத்துல தங்க சவடிகள் போடப்பட்டிருந்துச்சு. இந்த செல்வ பெருக்க பற்றி மலக்குகள் கூட ஆச்சரியம் அடைஞ்சாங்க. ஒரு நாள் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காட்டுல ஆட்டுக்கிடையில இருந்து கொண்டிருக்கிறாங்க, ஆடுகளுக்கு இடையில இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு மலக்கு மனித வடிவத்தில் வந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வந்து சுப்புஹன் குத்தூசுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகதி வ ரூஹ், அல்லாஹ்வ தூய்மைப்படுத்தினார், தஸ்பீ செய்தார். அதாவது சுப்புஹன் குத்தூசுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகதி, எங்களுடைய ரப்பு, மலாய்க்காமார்களுடைய ரப்பு, ரூஹ்கள் மலாய்கத்தி வ ரூஹ், ரூஹுடைய ரப்பு, அவன் தூய்மையானவன், பரிசுத்தமானவன் என்ற இந்த வார்த்தைய சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த மனிதனை தன்னிடத்துல வருமாறு அழைச்சாங்க. கொஞ்சம் இங்க வாங்க, என்ற ரப்ப பற்றி நீங்க சொன்ன அந்த வார்த்தைகளை இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க. எனக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பொருள்கள்ல சரி பாதி உங்களுக்கு தந்துடுறேன். சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புனா ரப்புல் மலாய்கத்தி வர்ரூஹ் என்று திரும்பவும் சொன்னார். ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மனிதரை பார்த்து, இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க, திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க, என்னுடைய பொருள்கள் அனைத்தையும் நான் உங்களுக்கு தாரேன். அந்த மலக்கு ஆச்சரியம் அடைந்து, அல்லாஹு தாலா உன்னை தோழராக, அல்லாஹ்வுடைய நண்பனாக தேர்ந்தெடுத்து கொண்டதின் உடைய ஃபாத்திஃபத்தை, அதுக்கு நீங்க தகுதிங்கிறத நான் அறிந்து கொண்டேன் என்று சொன்னார். இன்னும் ஒரு ரிவாயத்தில் வந்து இது 2வது இழுத்தம் முழு சொத்தையும் தாரேன் என்று சொன்ன உடனே 3வது இழுத்தமும் சொல்லுங்க, என்னுடைய வாழ்நாள் பூராவும் உங்களுக்கு அடிமையாகிவிடுகிறேன் என்று ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹலீல், நண்பனாக ஏற்றுக்கொண்டான், ஏற்படுத்தி கொண்டான். இப்ராஹிமு ஹலீலுல்லா என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அவர்கள் மாறிவிட்டார்கள். ஒரு நாள் நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டுச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஈஜிப்ட்ல உள்ள அவங்களுடைய ஒரு கூட்டாளி இடத்துல, நண்பரிடத்துல தானியம் கேட்டு ஆள் அனுப்பினாங்க. அதற்கு அந்த நண்பர், இப்ராஹிம் அவருக்கு மட்டும் கேட்டிருந்தா எங்களுக்கு கொடுக்க இயலும், ஊருக்கெல்லாம் விருந்து அளிக்கத்தான் அவர் கேட்பாரு, அவரை போலத்தான் நாங்களும் பஞ்சம் பீடிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லிட்டார். தானியம் வாங்க போன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஆட்கள் வெக்கித்து ஒரு மணல் மேட்டுக்கு ஏறினாங்க. அங்கிருந்த மணலை அள்ளி அவங்களுடைய பேக்குகள்ல, பொதிகள்ல நிரப்பி கொண்டு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் உண்மையான விஷயத்தை ஒழிக்காம ரகசியமாக சொன்னாங்க. இப்படித்தான் நடந்துச்சு, நாங்க போனோம், தானியம் கேட்டோம், எங்களுக்கு கிடைக்கல, நாங்க இந்த மலை மேடுக்கு ஏறி எங்களுடைய பெரும் பெரும் பைகள்ல இந்த மண்ணை நிரப்பித்து கொண்டு வந்தோம் என்று சொன்னோனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கவலை அடைஞ்சி அந்த வருத்தத்திலேயே தூங்கிட்டாங்க. அவங்களோட வாழ்க்கை துணைவி ஹசரத் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எலும்பு போயிட்டு அந்த பொதிகளை அவிழ்த்து பார்க்கறாங்க. அவைகள் எல்லாமே நிரம்ப நல்ல சோளங்களாக மாறி இருந்துச்சு. அதுல இருந்து கொஞ்சத்தை எடுத்து நல்ல முறையில பக்குவப்படுத்தி ரொட்டி தயார் செஞ்சு கொண்டிருந்தாங்க.
அதுக்கிடையில ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தூங்கி எழும்பினாங்க. நல்ல மனம் வருவதை தெரிஞ்சு அவங்களுடைய மனைவி இடத்துல கேட்கிறாங்க, இது எங்க இருந்து வந்துச்சு? மனைவி, உங்களுடைய எகிப்து நண்பர் தான் அனுப்பி வைத்திருந்தாரே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இல்ல இல்ல, எனது ஹலீல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் இருந்து தான் இது வந்திருக்கிறது என்று சொன்னாரு. அந்த நேரம் அல்லாஹ் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹலீலாக, நண்பனாக ஆக்கி கொண்டான் என்ற ரிவாயத்தும் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. வலில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாதி வ மாஃபில் அர்த், வானங்கள்ல பூமிகள்ல இருக்கக்கூடியவைகள் அனைத்தும், அது உயிருள்ள உயிரற்ற அனைத்துமே அல்லாஹ்வுக்கு சொந்தம். வக்கான் அல்லாஹு பிகுல்லி ஷைஇன் முஹீதா, அல்லாஹ் அவைகள் அனைத்தையும் நல்லா சூழ்ந்து அறிபவனாக இருக்கிறான். கண்ணியம், சிறப்பு எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சொந்தமானது. அந்த கண்ணியம் சிறப்பு வாய்ந்தவர்கள் அடியார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி வைத்தான். அப்படி எத்தனையோ பேர் இருக்கும் நேரத்திலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள் மட்டும் ஏன் அல்லாஹ்வுடைய ஹலீலாக அல்லாஹ் தேர்ந்தெடுக்கணும்? இந்த கேள்வி உண்டாக கூடும். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை மற்றும் அல்லாஹ் தேர்ந்தெடுக்க வேணும் என்று மக்கள் கேட்பாங்க. அதுக்கு எந்த விதமான இடமும் இல்லாதவாறு தான் அல்லாஹ் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நண்பனாக ஆக்கி கொண்டோம் என்ற ஆயத்துக்கு பின்னால வலில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாதி வ மாஃபில் அர்த், வானங்கள் பூமிகள்ல இருக்கக்கூடியவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். வகான் அல்லாஹு பிகுல்லி ஷைஇன் முஹீதா என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கினான். அதுல அல்லாஹ்க்கு இஷ்டமானவர்களை அவன் தேர்ந்தெடுக்கிறான். இதனால ஆட்சேபிக்க கூடியவங்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. இந்த கேள்விக்கு எந்த விதமான இடமும் இல்லை என்கிறது வார்த்தான் அல்லாஹ் இந்த பதில கொடுத்திருக்கிறான். அடுத்து ஆயத்து 127வது, பெண்களுடைய விடயத்துல நபி உங்களிடம் தீர்ப்பு கேட்கிறார்கள். குலில்லாஹு யுஃப்தீக்கும் ஃபீஹின்ன, நபியே அந்த ஃபத்வாவை, அந்த தீர்ப்பை கொடுப்பதற்கு நாங்க உங்களையும் தயார் செய்யாம நானே அதற்குண்டான பதிலை கொடுக்கிறேன். அதனால் அவர்களிடத்துல சொல்லுங்க, குலில்லாஹ் யுஃப்தீக்கும் ஃபீஹின்ன, அவர்களுடைய விடயத்தில், அந்த பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்ப்பளிப்பான். வமா யுத்லா அலைக்கும் ஃபில் கிதாபி ஃபீ யதாமன் நிஸாஇ இல்லாத்தி லா துஅதூனஹுன்ன மா குதிப லஹுன்ன வ தர்கபூன அன் தன்கிஹுஹுன்ன வல் முஸ்தலஅஃபீன மினல் வில்தான் வ அன் தகூமு லில் யதாமா பில் கிஸ்த வமா தஃஅலு மின் கைரின் ஃபஇன்னல்லாஹ கான பிஹி அலீமா. நீங்க அவங்களுக்கு எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை கொடுக்காம நீங்க திருமணம் செய்வதில் விருப்பம் கொள்றீங்க. அப்படிப்பட்ட அநாத பெண்களுடைய விஷயத்திலும் சில பலகீனமானவர்களுடைய விடயத்திலும் அநாதைகளுக்கு நீங்க நீதி செலுத்தும் விஷயத்திலையும் உங்களுக்கு எதுவெல்லாம் வேதத்தில் ஓத காட்டிப்பட்டிருக்கிறதோ அதுதான் தீர்ப்பு என்று நபியே நீங்க சொல்லுங்க. நன்மையில இருந்து எதை செய்தாலும் அல்லாஹ் அதை அறிபவனாக இருக்கிறான் என்கிறதைத்தான் இந்த ஆயத்துல கருத்து. உபைனத் இப்னு ஹுசைன் என்ற ஒரு சஹாபி இருந்தார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நீங்க மகளுக்கு பாதி கொடுக்க சொல்றீங்க, வராசத்துல அனந்தர சொத்துல மகளுக்கு பாதி கொடுக்க சொல்றீங்க, அதே நேரம் சகோதரிக்கும் பாதி கொடுக்க சொல்றீங்க. யுத்தத்துக்கு போயிட்டு கனிமத் பொருள்களை எடுத்து வருபவர்களுக்கு தான் அனந்தரம் நாங்க கொடுக்கிற வழக்கமாக இருக்குது, இது மாற்றமாக இருக்குது என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அவர் கேட்ட நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னாங்க. இந்த ஆயத்து அந்த சந்தர்ப்பத்தில் தான் இறங்கப்பட்டுச்சு. இந்த ஆயத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் பற்றி ஆரம்பத்தில் நாங்க இந்த சூறாவில் சில சட்டங்களை வராசத்துடைய விடயத்தில் பார்த்தோம். அத்துடனே இந்த ஆயத்து தொடர்ந்து வருது 128. வனிம்ரஅத்துன் காஃபத் மின் பஅலிஹா நுசூசன், ஒரு பெண்
தன்னுடைய கணவனிடமிருந்து ஒரு வெறுப்பை அல்லது அந்த வெறுப்பினால் ஏற்பட்ட ஒரு புறக்கணிப்பை பயந்தால், வனிம்ராத்துன் ஹாஃபத் மின் பஅலிஹா நுசூசன் அவிஅராலன், ஒரு வெறுப்பு, ஒரு புறக்கணிப்பை, ஒரு மாறுபாட பயந்தால், ஃபலா ஜுனாஹ அலைஹிமா ஐயுஸ்லிஹா பைனஹுமா சுல்ஹா, அந்த ரெண்டு பேரும் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்றது, அந்த ரெண்டு பேரின் மீதும் எந்த விதமான குற்றமும் இல்லை. சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்றது தான் ஹைர். வசுல்ஹு ஹைர் என்று அல்லாஹ் சொல்கிறான். வஹதரத்தில் அன்ஃபுஸு ஷுஹ வைன் துஹ்சினு வத்தத்தகு ஃபைனல்லாஹ கான பிமா தஅமலூன ஹபீரா. சமாதானம் தான் மேலானது. மனிதர்கள் லோபத்தனத்துக்காக சில விடயங்களை மேற்கொள்றாங்க. இதனால நீங்க ஒருவருக்கொருவர் நல்ல விடயங்களை செய்து தீங்கு செய்யறதுல இருந்து தவிர்ந்து இருக்கணும். நிச்சயமாக அல்லாஹ் நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை அறிபவனாக இருக்கிறான். இந்த ஆயத்துடைய விடயத்துல முஹம்மது இப்னு முஸல்லமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மகள் ஹுவைஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய விஷயத்துல இந்த ஆயத்து இறங்கியதாக ரிவாயத் செய்யப்பட்டது. இவர் குமரி பெண்ணாக இருந்த நேரம், அதாவது இந்த ஹுவைஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற பெண் ஒரு குமர் பெண்ணாக இருந்த நேரம், சாத் பின் ரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபி இவங்களை திருமணம் முடிச்சு கொண்டாங்க. பிறகு அதிகமாக வயதடைந்து கிழவியாக ஆன நேரம் இவருடைய கணவர் சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வேறொரு வாலிப பெண்ணை திருமணம் செய்து கொண்டு இவங்களை கவனிக்காம விட்டுட்டாங்க. இதனால ஹுவைஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, என்ற கணவர் என்ற விஷயத்துல அலட்சியமாக இருக்கிறார் என்று சொல்லி புகார் செஞ்சாங்க. அந்த நேரம் தான் இந்த ஆயத் இறக்கப்பட்டது. ஒரு பெண் தனது கணவன் தன்னை கவனிக்காம, தனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாம, தன் மீது அதிருப்தியாக தன்னுடன் பேசுவதை குறைத்து கொண்டு வேற பெண்கள் மீது அவர் சாய்ந்து இருக்கிறத கண்டா, தனக்கு அவர் கொடுக்க வேண்டிய மகர் தொகையை மன்னித்து விடுறதின் காரணமாக அல்லது குறைத்து கொள்றதின் காரணமாக தன்னுடைய கணவனை சமாதானம் செய்து கொள்ளலாம், அல்லது தன்னுடைய கணவன் தன்னை விலக்கி விடும்படி சமாதானம் செய்து கொள்ளலாம். இப்படி அந்த தம்பதிகள் ரெண்டு பேரும் சமாதானம் செய்து கொள்வது குற்றமில்லை என்கிறது தான் இந்த ஆயத் எங்களுக்கு சொல்லுது. ஆனா அந்த கணவன் மனைவி பிரிஞ்சு விடுறது அல்லது மனக்கசப்புடன் இருக்கிறது, சச்சரவு செஞ்சு கொள்றத பார்க்கணும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சமாதானம் செய்து கொள்றது தான் நல்லது. உலோபத்தனம் மனிதருக்கு ஏற்படுத்தி பட்டு இருக்கிறதுனால பெண் தனது உரிமையை விட்டு கொடுத்து கணவனை சமாதானம் செய்து கொள்ள துணிய மாட்டாள். இது போல கணவன் அவளை நல்ல விதமாக நடத்த மனம் துணியவும் மாட்டான். கணவன் தனது மனைவியிடம் நல்ல விதமாக இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து அவளுக்கு துன்பம் இழைப்பதை தவிர்த்து கொண்டது தான் சிறந்தது என்று இந்த குர்ஆன் ஆயத்தங்களுக்கு சொல்லுது. இதனை அல்லாஹ் நன்கு அறிஞ்சு கொண்டிருக்கிறான். அவ்வாறு நடந்து கொள்றவங்களுக்கு தக்க கூலிய அவன் அளிப்பான் என்பதும் இந்த ஆயத் எங்களுக்கு அறிவுறுத்துது. நுஷூஸ் என்ற வார்த்தை கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு அடங்காம இருக்கிறதுக்கு சொல்லப்படும். அதாவது ஒன்று மனைவி மாறுபாடு செய்கிறார் அல்லது கணவன் மாறுபாடு செய்கிறார், இதுக்குத்தான் நுஷூஸ் என்று சொல்றது. ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இப்லிஸ் சந்தித்து அவங்களிடம், நீங்க பொறாம கொள்வத, பேராசை கொள்வத தவிர்த்துக்கோங்க. நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பொறாம கொண்டு சொர்க்கத்தை விட்டும் வெளியேற்றப்பட்டேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு மரத்தின் மீது பேராசை கொண்டு அதனை விட்டு விலக விரும்பாம லோபத்தனம் செய்தாங்க. இத மாதிரி தான் இந்த மரத்தினுடைய உதாரணத்தை சில 2 திருமணங்கள், அதுக்கு மேற்பட்ட திருமணங்கள் முடித்திருக்கக்கூடியவங்க அந்த ஒருத்தர உடைய விடயத்துல அதை விட்டு விடாம லோபத்தனம் செய்வாங்க.
அப்படி லோபத்தனம் செய்ததனால சொர்க்கத்தை விட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வெளியேற்றப்பட்டாங்க என்று எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி லைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ரிவாய்ட் செய்றாங்க. அப்துல்லா இப்னு வஹப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இந்த ரிவாயத்தை நானும் பங்குதாரராக, இந்த ரிவாயத்துக்கு நானும் பங்குதாரராக இருக்கிறேன். இப்படியாக நீங்க இந்த விடயங்களின் பொழுது நீதத்தை கையாள வேண்டும் என்கிற விடயங்களை அல்லாஹ் இந்த ஆயத்துல உணர்த்துறதோட, ஹஸரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு தடவை இப்லீஸ அசில் வடிவத்தில் சந்திக்கிறாங்க. சந்திச்சு கேட்கிறாங்க, உனக்கு அதிகம் பிரியமானவர் யார், உனக்கு அதிகம் கோபமானவர் யார்? 2 கேள்வி. அந்த நேரம் இப்லீஸ் சொல்றான், எனக்கு அதிகம் பிரியமுள்ளவர் லோபத்தனம் செய்யும் மூமின் தான், எனக்கு அதிகம் கோபம் உள்ளவர் தர்மம் செய்யும் ஃபாசிக் தான் என்று சொன்னார். மூமினாக இருக்கிறாரு என்றாலும் உலோபத்தனம் செய்கிறார் என்றா அவரு ஷைத்தானுடைய நண்பன், ஷைத்தானுக்கு மிகவும் பிரியமுள்ளவன். இதனால தான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒருவர் இருக்கிறார், ஒரு ஆபிதாக இருக்கிறார் என்றாலும் லோபத்தனம் செய்கிறார், அவரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கோபத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர். அதே மாதிரி ஒரு ஃபாசிக் பாவி இருக்கிறார் என்றாலும் அதிகமாக தர்மம் செய்யக்கூடிய தர்ம சிந்தனையுடையவராக இருக்கிறார், அவரு ஃபாசிக்காக பாவியாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பிரியமுள்ளவர். இதே விடயத்தை தான் ஷைத்தானும் இங்கே சொல்கிறான். அந்த நேரம் ஷைத்தான் இடத்துல, இப்லீஸ் இடத்துல இது காரணம் என்னன்னு சொல்லி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. இப்லீஸ் சொன்னான், உலோபி, அவனுடைய அந்த உலோபத்தன்மையின் காரணமாக அவனை நான் வென்று விடுகிறேன், எந்த காரணத்தை கொண்டும் அவனுக்கு என்னை மிகைக்க முடியாது என்று சொன்னான். தர்மம் செய்கிறவன் அவனுடைய தர்ம குணத்துக்காக அல்லாஹ் அவனை அங்கீகரிக்கிறான் என்று சொல்லிட்டு போயிட்டான். அப்படி சொல்ற நேரம் நீ யஹ்யாவாக இல்லாதிருந்தா, ஹஸரத் நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவன் சொல்லுறான், நீ யஹ்யாவாக இல்லாமல் இருந்தா இதை நான் உன்னிடத்தில் சொல்லியிருக்க மாட்டேன். இந்த ரிவாயத்துக்கு சொல்லப்படுது. ஏன் இந்த ரிவாயத்தை தஃப்சீர்ல இந்த இடத்துல கொண்டு வந்தது என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க உங்க 2 பேருக்கு மத்தியில, கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்க 2 பேரும் சுல்ஹ் செஞ்சு கொள்றது, இணக்கம் செய்து கொள்றது சிறந்தது. அந்த நேரத்தில் உங்களுக்கு சில விஷயங்கள்ல உலோபித்தனங்கள் வரும். என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். இந்த லோபித்தனத்தின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கோபத்தை சம்பாதிக்கக்கூடிய நிலைமைகள் வரும். இதனால ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுல்ஹ் செய்து கொள்ளுங்க. சில சந்தர்ப்பங்கள்ல மனைவி அவளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மகர், கொடுக்கப்பட்ட மகர், அதனுடைய அறவாசியை திருப்பி கொடுத்தாவது நீங்க பிரிந்து விடாம சுல்ஹ் என்ற சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க என்றெல்லாம் சொல்லி இணக்கத்தனத்தோட வாழ்றது தான் ஏற்றம் என்கிறத எங்களுக்கு உணர்த்தப்பட்டிருக்குது. வலன் தஸ்ததீஉ அன் தஅதிலு பைனன் நிசாஇ, இந்த வரிசையில பேசிக்கொண்டு வரும் பொழுது மனைமார்களுக்கு மத்தியில உங்களுக்கு நல்ல முறையில நீதம் செலுத்துறதுக்கு முடியாவிட்டால், நீங்க சில சந்தர்ப்பங்கள்ல பேராசை கொள்ளுவீங்க என்றாலும் உங்களுக்கு மனைமார்களுக்குள்ள நிதானமாக நீதி செலுத்துவதற்கு பேராசை நீங்க கொண்டாலும் சரி, நீங்க வலம் ஃபலா தமீலு குல்லல் மைல் வலன் தஸ்ததீஉ, உங்களுக்கு அதனை செய்ய முடியாது. மனைமார்களுக்கு மத்தியில நீதம் செலுத்துறதுக்கு நீங்க பேராசை கொண்டாலும் உங்களுக்கு அதை செய்ய முடியாது, நீங்க அதற்கு சக்தி பெற மாட்டீங்க. இதனால ஃபலா தமீலு குல்லல் மைலி, ஒரு மனைவியின் பக்கம் முழுவதும் சார்ந்து அடுத்தவர அந்தரத்தில் ஃபததருஹா கல் முஅல்லகதி, அடுத்தவள அந்தரத்தில் இருப்பவளை போல விட்டு விடாதீங்க.
وَإِن تُصْلِحُوا وَتَتَّقُوا فَإِنَّ اللَّهَ كَانَ غَفُورًا رَحِيمًا. நீங்க நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி அல்லாவை தக்வா கொள்வீர்கள் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை மன்னிக்கக்கூடியவனாக மிகவும் இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான். இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியரை ஒரே காலத்துல மணந்திருக்கக்கூடியவங்க அவர்கள் எல்லோரிடத்திலையும் சமமாக அன்பு செலுத்த முடியாது. ஆனா அவர் அன்பு செலுத்த வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் ஒருவரின் மீதுள்ள அன்பினால் மற்றொருவரை அடியுடன் கவனிக்காம அவளை அந்தரத்தில் விட்டுவிடக் கூடாது. அப்படி செய்திருந்தாலும் அதனை திருத்தி கொண்டு எஞ்சியுள்ள காலத்துல சரி ஒருத்திக்கு அநீதி செய்வதை தவிர்த்து கொள்ளணும். அவ்வாறு செய்யறவங்களுக்கு அவங்களுடைய முந்திய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான். இனிமேல் அப்படி